நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவருப்பானவன், சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. சோ இன்னைக்கு ஒரு சிலரை நம்மளுக்கு நேசிக்க முடியாது. ஒரு சிலர் அதை மற்றவங்க நினைக்கிறாங்க, இவங்க அன்பே இல்லாதவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி அல்ல. இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். நீதிமானுக்கு அநியாயக்காரன் பார்க்கும்போது சி அப்படின்னு தான் தோணும். அது நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கிறோம், அது ஒரு விஷயம் ஒரு பக்கத்துல இருந்தாலும் அவங்கள பார்க்கும்போது என்ன இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அது தோணும். அதே மாதிரி சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கு அருவருப்பானவன் அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சொசைட்டில இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்டவர்கள் மற்றவங்களுக்கு அருவருப்பானவர்கள் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. சோ இன்னைக்கு ஒருவேளை நம்ம அநியாயக்காரர்களா இருப்போமானால் அருவருப்பானவர்களாய் மாறிவிடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ளும். நம்ம நியாயம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா நியாயமா அதை செய்யணும். நியாயம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம ஓப்பனா பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு உலக பிரகாரமா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அநியாயம்னா என்னன்னு தெரியுது. ஆனா ஆண்டவரை நேசிக்கக்கூடியவர்கள், வேதத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அநியாயம்னா என்னன்னு தெரியல அப்படின்றத ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. சோ இன்னைக்கு அநியாயம் பண்ணாதவர்களாய் நாம இருக்கணும், துன்மார்க்கர்களாய் நாம இருக்கக்கூடாது அப்படின்றத மட்டும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அதே சமயத்துல நான் நீதிமானா இருக்கும் பட்சத்துல மற்றவங்களை நம்ம எல்லாரையுமே நம்ம ரொம்ப க்ளோஸா வச்சுக்க கூடாது. இதோடைய அது அர்த்தம் அதுதான். அருவருப்பானவன் அப்படின்னா அவன் என்னுடைய திக் ஃப்ரெண்டு அப்படின்னு நான் வச்சுக்க முடியாதுங்க. இன்னைக்கு ஒரு சிலருக்குலாம் திக் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அந்த திக் ஃப்ரெண்ட் யாருன்னா இவங்கள மாதிரியே இருப்பாங்க. இவன் குடிகாரனா இருந்தா திக் ஃப்ரெண்டும் குடிகாரனா இருப்பாங்க. இவன் நல்லவனா இருந்தா திக் ஃப்ரெண்டும் நல்லவங்களா இருப்பாங்க. சோ இதுதான் லாஜிக். அப்ப இப்படி வச்சுக்கலாம், ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனா எதுக்கு அருவருப்பானவர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எனக்கு இவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக முடியாதுங்க, அதனால அருவருப்பானவர்கள் அப்படின்ட்டு. சோ இப்படிப்பட்டவர்களுக்கு நீங்களும் அப்படியே இருங்க. இன்னைக்கு நிறைய பேர் நான் நிறைய இடங்களை பார்த்திருக்கிறேன். ஒருத்தர் பெர்ஃபெக்டா இருப்பாரு, டீ டோட்டலரா இருப்பாரு, குடிக்கவே குடிக்காதவர் இருப்பாரு. அப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா குடிகாரனா இருப்பாங்க. இதை அவங்க ஒரு நியாயமாவே சொல்லுவாங்க. இல்ல என் ஃப்ரெண்டு அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், நானும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம இருக்கிறது சரியான ஒரு காரியம் அல்ல. என்னைக்குனாலும் விழுந்து போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு நாள் சோகமா வந்துட்டு இருப்பாங்க, வாடா ஒரு பெக் ஆயிடுறா அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டு அப்படியே அடிக்ட் ஆகி அப்படியே வாழ்க்கையை முடிச்சுட்டு போக வேண்டியதா. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதான் வேதம் சொல்லுது. சோ வேதத்தின்படி நம்ம நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் 2026 ஜனவரி மாசம், அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் என் டைம் லேபர்ஸ் ஊழியத்தின் சார்பாக ஓல்டேஜ் ஹோம் ஒன்னு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்காக நீங்களும் கொடுக்கலாம். இந்த ஹோம்ல வயசானவங்க, ஆதரவற்றவர்கள், அதே மாதிரி பேஷன்ஸ் பராமரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு நோயாளிகளை கூட நம்ம இந்த ஹோம்ல வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 2026 இருந்து இதை பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ₹1 நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ₹1 நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க அவ்வளவு கொடுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்.